You don't get 100% results with 50% commitment. இங்கே ரிசல்ட்டுன்னு நான் மென்ஷன் பண்ணுறது இங்கிலீஷ் பேசுகிறத பற்றி. நம்மள ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நல்லா ஸ்டைலிஷாக இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். Couple? Yeah. What is it so cold on your set? பட் அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த வீடியோ உங்கள் இங்கிலீஷ் ஜேர்னியில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய 4 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பேச போகுது. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணுறதும் நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் இங்கிலீஷ் நாமளே வளர்த்துக்கிறதும் தான். இது நம்ம அட்டம் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். இன்ட்ரெஸ்ட்டை எப்படி வளர்த்துக்கிறது? யூ நீட் டு கெட் அ ப்ரெட்டி குட் ரீசன் டு லேர்ன். நீங்கள் எதற்காக ஆங்கிலம் கற்றுக்கொள்ள இவ்வளவு முனைப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தேடுங்க. இந்த காரணம் ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். உங்களுக்கான உதாரணங்கள் இதோ. நம்பர் 1, ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்காக இருக்கலாம். நம்பர் 2, ஒரு ஜாப் இல்லாட்டி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருக்கலாம். நம்பர் 3, உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிச்சிருக்கலாம், அதனால் நல்லா பேசணும்னு நினைக்கலாம். வாட் எவர் இட் மே பி, ஃபிகர் இட் அவுட். அப்படி நமக்கான ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட டீப்பஸ்ட் ஃபீலிங் ஆர் தர்ஸ்ட் டுவர்ட்ஸ் இங்கிலீஷ் ட்ரிகர் ஆகிடுதுங்க. It's better to have something to motivate you so you can stick to it whenever you need. ஏன் இது அவ்வளவு முக்கியமா அப்படின்னா, எஸ் இட் இஸ், அது அவ்வளவு முக்கியம்தான். பிகாஸ் லாங்குவேஜ் லேர்னிங்கிற இந்த பெரிய ப்ராசஸில் இட் நீட்ஸ் லாட் ஆஃப் டைம், எனர்ஜி, எஃபர்ட். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட 100% கமிட்மெண்ட் வேணும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, don't bother or don't focus much on grammar. The alien and I, not me and the alien. There is nothing supernatural. Nobody is born perfect with perfect listening or speaking skills. ஸோ அவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்கங்கிற நினைப்பை விட்டுருங்க. அப்புறம் பேசும்போது நான் ஒழுங்காக கிராமர் யூஸ் பண்ணேனா, கரெக்டாக பேசினேனா அப்படிங்கிறதுக்கான அந்த சிந்தனையையும் விட்டுருங்க. ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க, நான் கிராமர் ரூல்ஸை நெக்லெக்ட் பண்ண சொல்லலை, கிராமர் ரூல்ஸே வேணான்னு சொல்லலை, பட் கிராமர் ரூல்ஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணான்னு தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க உங்ககிட்ட வேர் டிட் யூ ஈட் யுவர் டின்னர் எஸ்டர்டே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு ஐ ஈட் மை டின்னர் அட் ட்ரங்கன் மங்கி ரெஸ்டாரண்ட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ, அங்கே வந்து ஈட் யூஸ் பண்ணிட்டேனே, ஏட் தானே யூஸ் பண்ணியிருக்கணும். யோசிக்காதீங்க. நீங்கள் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்கள் ட்ரங்கன் மங்கி ரெஸ்டாரண்ட்டில் நேற்று டின்னர் சாப்பிட்ருக்கீங்க, அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அவ்வளவுதான், சிம்பிள், விட்டுருங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3, நோ ஒன் வேர்ட் ஆன்சர். இப்போ சில பேர்கிட்ட எதை கேட்டாலுமே ஒன் வேர்ட் ஆன்சராகவே பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட கலீக், ஹே ஐ பாட் அ நியூ ஹவுஸ் அப்படிங்கிறாங்க. இதுக்கு சூப்பரியா, கங்க்ராட்ஸ் அப்படிங்கிறீங்க நீங்கள். ஸோ அது போதாது. தட்ஸ் ஆசம், ஐம் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு ஒரு 2 சென்டென்ஸில் அதை என் பண்ணலாம். இட்ஸ் அ கிரேட் நியூஸ், வே டு கோ, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூடா, சென்சேஷனல், குட் லக் ஃபார் யூ, வாவ் யூ ஹாவ் காட் நியூ கீஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸில் ரிப்ளை பண்ண பாருங்கள். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4, ப்ராக்டிஸ். ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இஸ் நாட் அ ஆக்டிவிட்டி. டெய்லி நான் வந்து 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன், 1 hour ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கதைக்கே ஆகாது. இங்கிலீஷ் அப்படிங்கிறத உங்களோட டே டு டே லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஸ்லோலி பட் பி கன்சிஸ்டன்ட். தொடருவோம். நன்றி.